காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் டியூட்டி எடுத்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா எம்ஜி பிராண்ட் ஹெக்டர் ப்ளஸ் தான். இது 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர்லேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ஒரு 1 டே ட்ரிப் தான் போகிறோம். நம்ம திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி மதுரை வழியாக கொடைக்கானல் போக போகிறோம். அப்படியே நம்ம விளாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா ஆறுமணி வந்தால் நான் கண்டிப்பாக ரமா ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும். கரெக்டாக ஒரு 8:30க்கெலாம் ஆத்தூர் ரீச் பண்ணிட்டோம். நம்ம தீபாவளி டைமில் ட்ரைவ் பண்ணுறோம், அதனால் ரோடு ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக் இருந்தாலும் அது கூட மழையும் சேர்ந்து வந்ததுனால கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. மழையை ரசிச்சுக்கிட்டு அப்படி நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணிட்டோம். தூத்துக்குடியிலே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்கலாம்னு நினச்சோம். பட் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டிராஃபிக்லாம் தாண்டி இப்போ தான் நம்ம தூத்துக்குடி டு மதுரை பைபாஸ் ரோடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். மேக்ஸிமம் வண்டி ஓட்டும்போது நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் ஓவர்டேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. டோல்கேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டல் நிப்பாட்டியாச்சு. நம்ம எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்னா ஹோட்டல் சண்முகாஸ். இந்த ஹோட்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெய் ரோஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயும் ஆர்டர் பண்ணியாச்சு. டீயும் வந்துருச்சு. டீயும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருந்துச்சு. அப்படியே டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காரில் ஃபியூல் கம்மியாகவே இருந்துச்சு, அதனால் நம்ம காருக்கு ஃபியூல் போட்டு வந்துட்டோம். காருக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல் பைபாஸில் இருக்கிற MDS பேக்கர்ஸ். இங்கே ஒரு மஷ்ரூம் பப் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு டீயும் குடிச்சிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸுக்கு அப்புறம் நம்ம கொடைக்கானல் செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். போஸ்ட்டில் பாஸ் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆப்போசிட்டில் வர்ற வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக வரும், அதனால் கொஞ்சம் வழி விட்டே நீங்கள் போங்க. மேக்ஸிமம் ஹில்ஸ் ஏரியாவில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கொடைக்கானல் டாப்புக்கு வந்துட்டோம். கொடைக்கானல்லையுமே நல்ல மழை, அதனால் பயங்கர க்ளவுடியாக இருந்துச்சு ரோடு. சம்டைம்ஸ் ரோடெலாம் சுத்தமாக தெரியவே இல்லை, அவ்வளோக்குள்ள க்ளவுடியாக இருந்துச்சு. டைம் கரெக்டாக ஒரு 1:30 ஆகிட்டு நம்ம கிளைண்ட்டு சொன்ன இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானலுக்கு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போய் அதே மாதிரி இந்த டைமையும் நம்ம சாக்லேட் நம்ம அண்ணாக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டோம். லஞ்சுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹில் டாப் டவர். இங்கே நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம சாக்லேட் வாங்குறதுக்காக நம்ம அண்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பயங்கர சில்லாக இருந்துச்சு, அது போக மழையும் வந்துருச்சு. சாக்லேட்லாம் வாங்கிட்டு நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காட்டும் சாக்லேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். சாக்லேட் நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்குவேன். இவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் சாக்லேட் பேக் பண்ணி நல்லா குவாலிட்டி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கொடைக்கானல் விசிட் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.